மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வெங்காய சட்னி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போய்ட்டு வெங்காய சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெங்காய சட்னி பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இப்போ நல்லாவே சூடாயிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் சேர்க்குறேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன். அப்புறமா காரத்துக்கு ஒரு 5 வரமிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்ப சேர்த்துக்கோங்க. கடைசியாக இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்குறேன். இது எல்லா பொருட்களையுமே மிதமான தீயிலே வச்சு வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்தோடனே வாசனை வரும். உளுந்தம்பருப்பு, கொத்தமல்லி விதைகள் இது எல்லாமே நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ இதை நல்லா ஆற வச்ச பின்னாடி நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் இப்போ நல்லாவே சூடாயிருச்சு. இதில் 20 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வெங்காய சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது சீக்கிரம் வதங்கணும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயத்தை நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது வதக்கும் போது மிதமான தீயிலே வச்சு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ சக்கையை நல்லா வடிகட்டிட்டு இப்போ தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இந்த புளி தண்ணீர் கூட வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா தண்ணியை அப்சர்வ் பண்ணிட்டோம். அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் நல்லாவே இழுத்துருச்சு. வெங்காயம் சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்த மிளகாய், மல்லி, அப்புறம் உளுந்தம்பருப்பு இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் முதல்ல கொரன்னு அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு பாருங்கள். இது கூடவே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சிடலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக இப்போ வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு இதை தாளித்து ஊற்றிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குட்டி கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ நல்லாவே சூடாயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சு வாசனை வந்த பின்னாடி இதில் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 4 பல் பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காய சட்னியில் பூண்டு சேர்த்து செய்யும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டு கொஞ்சம் வதங்கி வாசனை வரட்டும். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி கலர் மாறிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க வெங்காய சட்னியில் சேர்த்துட்டு சூப்பராக இட்லி, தோசை கூட பரிமாற வேண்டியதான். இவ்வளோ தாங்க சூப்பரான வெங்காய சட்னி. ரொம்ப டேஸ்ட்டான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இல்லை இந்த வெங்காய சட்னியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.